தமிழகம்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது தமிழ்நாடு தான் வரும். தமிழ்நாடுனா தமிழ்நாடு தான். உங்களுக்கு தமிழ்நாடு தான். தமிழ்நாடுனா தமிழ்நாடு தான். அந்த உரிமைகள் வந்து பறிக்கப்படக்கூடாது. அதை வந்து தமிழகம்னு கூப்பிடுறது வந்து ஏற்றுக்கிட முடியாது. கஷ்டமாக இருக்கும். தமிழ்நாடு. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் கூறிய கருத்து வந்து சர்ச்சையை கிளப்பி இருக்கு. தமிழ்நாடா தமிழகமா அப்படின்ற ஒரு பெரும் சர்ச்சையே போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதை விட தமிழகம் அப்படின்னு சொல்றது தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, மக்கள் பலருமே தமிழ்நாடு அப்படின்றது தான் பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மக்களோட பார்வையில தமிழ்நாடு பொருத்தமா இருக்கா இல்ல தமிழகம் அப்படின்றது வேணுமா அப்படின்றத இன்னைக்கு மக்கள் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அவங்க தமிழ்நாடு அப்படின்ற பெயரை ஆதரிக்கிறாங்க இல்ல எதிர்க்கிறாங்க அப்படின்றதையும் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாடா தமிழகமான்றப்போ தமிழ்நாடு தான். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி பழக்கப்பட்டது. அது ஒரு உணர்வோடு இருக்குது. தமிழகம் வந்து நம்ம பேச்சு இதில் இப்போ ஒரு மீட்டிங் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் தமிழகம்னு. ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் தமிழ் பேசிக்ன்றனா தமிழகம் அப்படி யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்டேட்டு அப்படி ஒரு மென்ஷன் பண்ணுறப்போ தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தால் அப்படி தான் வந்துட்டுருக்கு. அதனால் அதுவே இருக்கணும். அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அது செட் ஆக ரொம்ப இயர்ஸ் ஆகிடும். கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக மீன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும் அதை செட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு. ஏன்னா தமிழ்நாடுன்றது நம்ம ஃப்ளூயண்ட்டாக வருது. தமிழகம்ன்றது வந்து ஒரு ஸ்டேட்டை குறிக்கிற மாதிரி இல்லை. அதனால் அது செட் ஆகிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். பட் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு அம்மான்றதுக்கும் மம்மின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அம்மான்னு சொல்கிறவங்க நம்ம அப்போ இருந்து சொல்லனால அது ஒரு இதோட இருக்குது, ஒரு லவ்வோட இருக்குது. மம்மின்றது ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுற மாதிரி இது மட்டும் தான் இருக்குது. தமிழ்நாடுனா ஒரு லவ். தமிழகம்னு ஒரு கால், அவ்வளோதான். இப்போ சொல்கிறது வந்து தமிழகம்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஸ்டேட்டுக்கு நேம்னா தமிழ்நாடு தான். ஓகே, நீங்கள்? தமிழ்நாடு தான். ஆதி காலத்துலேருந்து அது வரனால அது அப்படியே இருக்குதா நல்லா இருக்குன்னு தோணுது. ஓகே, நீங்கள் தலைவா? அதே தான், தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அப்புறந்தே கூப்பிடுறது அதான். திடீர்னு மாற்றினா அக்செப்ட் தமிழ்நாடு அப்படின்றது சிலருக்கு தெரியாது. தமிழகம் என்றது வந்து எல்லா நாட்டுக்கும் கண்டிப்பாக தெரியும். தமிழ்நாடுன்னும் போது தனியாக யூனிக்காக தெரியும். என்ன இப்போது இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட் இருக்குது. ஸ்டேட்னும் போது நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாடு அந்த மாதிரிலாம் போடுறாங்களான்னு எனக்கு தெரில, இது வரைக்கும் தெரியல. தனியாக நாடுன்னும் போது இந்திய நாடு, தமிழ்நாடு அப்படின்னும் போது தனியாக யூனிக்காக தெரியும் போது பிரிக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி தான் தெரியுது. எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்கள. எல்லா பேரும் அப்டேட் ஆகும்போது நம்மளும் அதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் தான் தொண்டு தானே வந்துட்டுருக்கு. அப்படின்னும் போது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறத எதுவும் மாற்ற வேணாம். நான் இந்தியன் தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் தமிழன்னு சொன்னேன். தமிழன்றதை விட இந்தியன் சொல்கிறது ப்ரௌடாக இருக்கும். தமிழன் தான் நான், ஆனால் இந்தியன் சொல்கிறது ப்ரௌடாக இருக்கும். எனக்கு தமிழ்நாடு தான் பிடிக்கும். தமிழ்நாடு தான் பிடிக்கும். எனக்கு தமிழகம்லாம் சொல்ல முடியாது. தமிழ்நாடு அப்படின்றதா எனக்கு பிடிக்கும். தமிழகம்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது தமிழ்நாடு தான் வரும். அதுதான் தமிழகம். நீங்கள் என்ன சொல்ல சொன்னீங்கன்னா நல்லா சொல்ல முடியாது. அதனால் தமிழ்நாடு அப்படிதான் சொல்ல முடியும். எங்கள் நாடு நான் தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவேன். அதே நான் தமிழகம்னு சொல்கிறது. அந்தந்த மாநிலத்துக்குன்னு ஏற்ற உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகள் வந்து பறிக்கப்படக்கூடாது. தமிழ் நாங்கள் தமிழர். அந்த தமிழர் இனம் வந்து நாங்கள் ஆதியிலிருந்து என்னைக்கு முன்னாடி எத்தனையோ பரம்பரையிலேருந்து, அந்த நம்ம பரம்பரைன்னு சொல்லலை, எத்தனையோ அந்த வழியாக வந்துன்னு இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி அவ்வளோ வழியாக வரும்போது அந்த தமிழ் பற்றுன்றது மனசில் ஊறி போச்சுங்க. அது மாற்ற முடியாது, யாராலையுமே மாற்ற முடியாது. இப்போது தெலுங்கானா போனீங்கன்னாக்கா தெலுங்குனா அவங்களுக்கு அந்த பற்று ஊறி போச்சு. இந்த பக்கம் கர்நாடகா போனால் அவங்களுக்கு அந்த பற்று ஊறி போச்சு. இப்போ வந்து எல்லாம் வந்து ஒன்றா கொண்டு வரேன்னா அது வந்து சரிப்படுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சரிப்படாது அந்த தமிழ். ஆனால் தமிழை பொறுத்தவரையிலும், அந்த தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் அந்த தமிழ் உணர்வு எப்போவுமே எங்களுக்கு இருக்கும். அது எந்த விதத்துலையும் எந்த காலத்திலையும் அது மாற்றவே முடியாது, அசைக்க முடியாத ஒரு தமிழ். எதையும் விட்டு கொடுக்க விரும்பவே இல்லை. முதல்ல சொல்லலாம், தமிழ்நாடுனா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான். அது நம்ம முன்னோர்கள் நாடுன்னு சொன்னது நாங்க எப்பயுமே அதை தமிழ்நாடா மட்டும் தான் நாங்க ஏத்துப்போம். We love தமிழ்நாடு. ஆமா, தமிழகம்னா எல்லாமே சார்ந்த மாதிரி தான் சேரும். தமிழ்நாடுனா நம்ம மட்டும் தான் தமிழ்நாடுன்ற மாதிரி வரும். தமிழகம்னா எல்லாருமே சேர்ந்த மாதிரி வரும்ல, அதனால தான் தமிழகம்ன்றது.
எல்லாம் நம்ம இன்ன வரைக்கும் ரொம்ப காலமாக தமிழ்நாடு அப்படிங்கிறதா இருக்குது. நம்ம பழைய புறநானூற்று பாடல்கள் அடுத்து பாரதியார் செந்தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து தமிழகம்னு கூப்பிட்றத வந்து ஏற்றுக்கிட முடியாது. தமிழ்நாடு அப்படின்ற பேரே ஒரு சிறந்த பேர். இவ்வளோ நாள் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்குது. அதனால் தமிழ்நாடுங்கிற பேரை வந்து யாராலையும் அது வந்து ஏற்புடையதே அல்ல. அதை நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு எனக்கு தமிழ்நாடு தான் இது கூப்பிடணும். உணர்வுன்னு சொல்ல முடியாது. அதாவது தமிழகம்னு நம்ம கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம கூப்பிடாமலாம் இல்லை, தமிழகம்னு நம்ம கூப்பிட்டுட்டு தான் இருப்போம். ஆனால் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம எப்போவுமே நம்ம ஏற்றுக்கணும். தமிழகங்கிறது நம்ம சும்மா பரவாயில்ல நம்ம கூப்பிட்டுட்டு தான் இருப்போம். அதுக்குன்னா அது தப்பு கிடையாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் தமிழ்நாடு நம்மளோட உணர்வு, அதை வந்து யாரும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக தமிழ்நாடுன்னு கூப்பிட்றது தான் சிறந்ததாக இருக்கும். ஏன் தமிழ்நாடு, ஏன் தமிழகம்னு சொல்லக்கூடாதா? ஏன்னா நம்ம முன்னோர்லேருந்து எல்லாருமே இருந்தப்போ தமிழ்நாடுன்றது தானே இருந்துச்சு. ஸோ அதே நான் சொல்கிறேன், நம்மளுக்கு ஒரு பாரம்பரியமாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். தமிழகம்ன்றதை விட தமிழ்நாடுன்றது கொஞ்சம் உயர்ந்ததாக தெரியுதுல்ல. இன்னொன்று, முன்னாடி இருந்து நம்ம வந்து கெத்தாக சொல்கிற ஃபீல் இருக்காது. முன்னாடி நம்ம வந்து கெத்தாக சொல்லலாம், நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்கடா அப்படின்ற மாதிரி. பட் தமிழகம்னு சொல்கிறது என்னமோ எனக்கு சரியாக படலை. தமிழ்நாடுன்றது தான் கெத்தாக இருக்குது, அவ்வளோதான். தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடுன்னு சொல்லணும்? எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் பிறந்ததுலேருந்தே தமிழ்நாடு அப்படின்னு கேட்டு எனக்கு பழகிடுச்சு. அதனால் எனக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறது தான் அது சட்டபூர்வமாக சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், பழகிக்கணும். அது நம்ம சட்டத்தை எதிர்த்து நம்ம வந்து போராட்டம் பண்ண முடியாது. அது வந்து நம்ம சட்டம் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மாற்றிக்க ட்ரை நம்மளுக்கு டக்குன்னு சொல்லும் போது தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு வரும். தமிழகம் அப்படிங்கிறது 2வது பட்சத்தில் தான் வரும். ஓகேவா? நம்மளுக்கு டக்குன்னு நினைவில் வர்றது தமிழ்நாடு தான். எனக்கு தெரியும் தமிழ்நாடு தான். தமிழ்நாடை வந்து தமிழகம்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டக்குன்னு உடனே ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நீ எந்த ஸ்டேட்பா அப்படின்னு சொன்னால் நான் தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவேன். தமிழகம்னு யாரும் அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்கள் சட்டமே போட்டாலும் முதல்ல வந்து மக்கள்கிட்ட இருந்து உள்ள அவங்க டக்குன்னு சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க. ஸோ தமிழகம் டக்குன்னு வராது. பட் இருந்தாலுமே ரெண்டுமே வந்து தமிழுக்கான பேர் தான் அது. ஸோ அதை ஏற்றுக்கலாம். பட் ஆனால் தமிழ்நாடுங்கிறது தான் டக்குன்னு ரீச் ஆகும் எல்லா மக்களுக்கும். இன்றைக்கி மேபி இன் ஃபியூச்சரில் வேணால் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாரும் ரீச் ஆகும். பட் இன் எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கு வந்து தமிழ்நாடுன்னு தான் சொல்கிறது புரியும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு பேர் போனது. அது வந்து காலங்காலமாக நம்ம முன்னோர்களும் சரி, நம்ம பழைய தலைவர்களும் சரி, எல்லாரும் சொன்னது தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ டக்குன்னு மாற்றுறதுங்கிறது வந்து அதான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் தமிழ்நாடுங்கிறது தான் அதுக்கான ஒரு நாடுங்கிறது, தமிழுக்கான ஒரு இந்த தமிழ்நாடுங்கிறது வந்து பேரே வந்து நல்லா ஒரு கம்பீரமான பேர், ப்ளஸ் நல்லா ஒரு ரீச் ஆன பேர். இதை வந்து டக்குன்னு மாற்றுறதுங்கிறது முடியாத ஒன்று. வி லவ் தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு சொல்கிறது தானே நல்லாயிருக்கும். நம்ம தமிழ் பழக்கம்படி எப்பவும் போல சொல்கிறது தானே இது. இல்லை, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றத விட தமிழகம் தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் நமக்கு பெட்ரு. அங்கே பாருங்கள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் நீர் இருக்குது. அதான் தமிழ்நாடு தான் நமக்கு பெட்ரு எப்போவுமே. அப்படியே தமிழ்நாடு எந்த அளவுக்கு அந்த பேர் வந்து உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு கனெக்டிவாக இருக்குது? ஒரு வி லவ் தமிழ்நாடு அந்த மாதிரி சொல்லி கத்தலாம். அந்த மாதிரி தமிழ்நாடுன்னு தான் பொருத்தமாக இருக்குது. We love தமிழ்நாடு.